여러분 안녕하십니까? எல்லாருக்கும் வணக்கம். 여러분과 함께 지난 시간에 이어서 우리가 하나님을 어떻게 믿을 것인지 말씀을 드리겠습니다. நாம் கடந்த முறையிலிருந்து தொடரலாம். எப்படி தேவனை விசுவாசிப்பது என்பதை பார்ப்போம். 사람들이 하나님을 믿지 못하는 결정적인 이유는 마음에 죄가 있기 때문에 그렇습니다. மக்களால் தேவனை விசுவாசிக்க முடியாததின் காரணம் அவர்கள் இருதயத்தில் பாவம் 죄가 இருப்பதுதான். 있으면 정말 다른 사람이 부담스럽고 또 만나기도 꺼려대고 이렇듯이 하나님하고도 우리 마음이 막히게 되는 것입니다. நமக்கு பாவம் இருக்கும் பொழுது மற்ற மனிதர்களை சந்திப்பது மிகவும் பாரமாகவும் கடினமாகவும் இருக்கும். அதேபோல் நமக்கு பாவம் இருக்கும் பொழுது தேவனை சந்திப்பது மிகவும் கடினமான காரியம். 제가 눈처럼 이게 씻겨져서 하나님이 나와 함께 하시기에 조금 더 부족함이 없다고 믿으신다면 너무 행복하게 살아갈 수 있습니다. நம்முடைய பாவம் அனைத்தையும் தேவன் வெண்பனியைப் போல கழுவி விட்டார் என்பதை நாம் விசுவாசித்தோம் என்றால் நாம் தேவனோடு இருப்பது மிகவும் சந்தோஷமான காரியமாக இருக்கும். 교회를 나가다가 중간에 포기했는데 그 이유는 나는 암만 믿어도 천국에 못 갈 것 같다는 생각 때문이었습니다. நான் மிகவும் உண்மையாக சபை ஆராதனைகளில் கலந்து கொள்வேன், ஆனால் எப்பொழுது என்னால் பரலோகம் செல்ல முடியாது என்று நான் நினைத்தேன். அப்பொழுது இவைகள் அனைத்தையும் கைவிட்டு விட்டேன். 천지를 창조하신 하나님의 아들이라는 믿음이 분명하다면 왜 신앙을 포기하겠습니까? நான் உண்மையிலே தேவனுடைய பிள்ளை என்று விசுவாசித்திருந்தேன் என்றால் நான் ஏன் விசுவாச வாழ்க்கையை கைவிட்டு இருப்பேன்? 그래서 하나님은 바로 예수 그리스도를 통해서 우리 죄를 영원히 씻어 주시고 우리와 함께 거하기를 தேவன் நமது 원하셨습니다. பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுத்துவிட்டு நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தார். 하나님이 예수님을 보내기 전에 예수님 왔을 때 사람들이 예수님을 믿고 받아들일 수 있도록 하기 위하여 바로 성막이라는 것을 통하여 우리의 죄가 어떻게 속해지는지를 말씀해 주셨습니다. தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்புவதற்கு முன்பாக அவர் ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக எவ்வாறு இயேசு நமது பாவத்தை கழுவுவார் என்று நமக்கு 성막을 한번 காண்பித்தார். 보도록 하겠습니다. நாம் இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை 이 பார்ப்போம். 성막은 시내산 밑에서 이렇게 세워졌는데 저렇게 구름 기둥이 떠 있죠. 하나님이 함께 하신다는 증거입니다. இந்த ஆசரிப்பு கூடாரம் சீனாய் மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்டது. மேகஸ்தம்பம் தேவன் அவர்களோடு இருந்தார் என்பதை அது குறிக்கிறது. 저 가운데 막 불길이 올라오고 있는데 그건 바로 짐승을 태워서 하나님 앞에 제사를 드리는 장면인 அந்த 것입니다. நடுப்பகுதியில் நீங்கள் நெருப்பை காண முடியும். அதுதான் பலிபீடம். அந்த இடத்தில்தான் மிருகங்கள் பலி 여러분 செலுத்தப்பட்டது 혹시 தேவனுக்கு 여러분이 முன்பாக. 살고 있는 모습을 하늘에서 내다본 적 있습니까? நீங்கள் வாழும் நகர பகுதியை ஒரு சேட்டலைட்டிலிருந்து நீங்கள் 예, பார்த்ததுண்டா? 사람들은 그냥 자기가 보는 세계가 전부라고 생각을 하는데 மனிதர்கள் அவர்கள் வாழும் இடம் அவர்கள் பார்க்கும் இடம்தான் எல்லாம் என்று 하늘에서 본 நினைக்கிறார்கள். 모습은 또 완전히 다른 거예요. ஆனால் நாம் வாழும் இடம் வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது வித்தியாசமாக 지금으로부터 한 இருக்கும். 3,500년 전에 이스라엘 백성은 이집트에서 한 430년 동안 살았습니다. 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே 430 வருடம் வாழ்ந்தனர். 그러다가 모세라는 지도자를 통해서 그들은 출애굽을 하게 되는 것입니다. மோசே என்னும் தலைவரினோடே அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே 그들이 வந்தனர். 이제 영화에도 나오듯이 홍해 바다를 갈라진 홍해 바다를 건너서 오게 되었습니다. நீங்கள் படங்களில் பார்த்ததுண்டா? அவர்கள் நடந்து செல்வதற்காக அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக 그리고 பிளந்திருக்கும். 시내산 밑에서 그들은 하나님의 율법을 받게 되고 또 이 성막이라는 걸 만들게 되는 것입니다. அவர்கள் சீனாய் மலையில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் 10 கட்டளையையும் அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டும் முறைகளையும் 그 பெற்றுக்கொண்டார்கள். 이스라엘 백성들이 모여서 아무렇게나 사는 것이 아니고 일정한 모양을 이루고 살았는데 그걸 하늘에서 보면 이런 십자가 모양이 되는 것입니다. மக்கள் தங்கள் விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் வாழ்ந்தார்கள் என்று இல்லை, ஆனால் வானத்திலிருந்து அதை பார்க்கும் பொழுது அது ஒரு சிலுவையின் வடிவில் இருந்தது. 하나님은 동쪽에 진을 칠 세 지파, 또 서쪽에 세 지파, 남쪽에 북쪽에 세 지파씩 진을 치게 했습니다. தேவன் கிழக்கு மேற்கு தெற்கு பகுதிகளில் 3 கோத்திரங்களை அவர் அனுமதித்தார். 예, 그런데 참 신기한 것은
동쪽에 가장 많은 사람들이 진을 치고 서쪽은 가장 작은 사람들이 진을 치게 되었습니다. அதில் மிகவும் சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால் கிழக்கிலே அதிக மக்களும் மேற்கிலே கம்மியான மக்களும் இருந்தனர். 남쪽과 북쪽은 숫자가 비슷합니다. வடக்கிலும் தெற்கிலும் மக்கள் சமமாக இருந்தனர். 왜 동서남북 비슷하게 숫자를 맞추지 않았을까요? அவர் ஏன் எல்லா பகுதியிலும் சமமாக 만약에 비슷하게 உருவாக்கவில்லை? 맞춘다면 십자가 모양이 정확하게 나타나지 않겠죠. எல்லா திசையிலும் சமமாக இருந்திருந்தால் ஒரு சரியான சிலுவை வடிவம் 동쪽이 வந்திருக்காது. 서쪽보다 한 2배로 사람들이 많으면서 위에서 정확하게 보면 십자가의 모양이 나타나고 그 십자가 중앙에 성막이 자리하고 있는 것입니다. நீங்கள் பார்க்கும் பொழுது கிழக்கு பகுதியில் மக்கள் இரட்டைத்தனையாக இருந்தனர். அங்கு நடுவில் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. 하나님은 바로 이스라엘 백성 가운데 거하실 때 십자가로 말미암아 예수님으로 말미암아 하나님은 이스라엘 가운데 거하기를 원하셨다는 것입니다. தேவன் இஸ்ரவேல் மக்களோடு வாசம் செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுது அவர் சிலுவையில் இயேசுவுக்குள்ளாக இஸ்ரவேல் மக்களோடு வாசம் 오늘 செய்ய 하나님이 வேண்டும் 우리 என்று 안에 거하실 நினைத்தார். 때 그 십자가로 말미암아 우리 안에 거하기를 하나님은 원하시는 것입니다. இன்றும் கூட தேவன் நம்மோடு வாசம் செய்வதற்கு இயேசுவின் மூலமாக வாசம் செய்ய வேண்டும் என்று 여러분 நினைக்கிறார். 왜 꼭 십자가가 있어야 하나님과 같이 거할 수가 있을까요? எதற்கு தேவன் நம்மோடு வாசம் செய்வதற்கு ஒரு சிலுவை தேவை? 그것이 바로 비밀인 것입니다. அதுதான் இங்கு இருக்கும் 저 ரகசியம். 성막 안에 들어가서 문을 열고 들어가면 성막에 기구들이 이렇게 있습니다. நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழையும் பொழுது அநேக விதமான தட்டுமுட்டுகள் 그게 한 அங்கு 6 இருக்கும். 종류의 기구가 있는데 அங்கு மொத்தம் 6 இருக்கும். 저 뭐 보면 번제단이 있고 물두멍 또 향단, 떡상, 등대 또 속죄소 이렇게 있습니다. நீங்கள் அங்கு பார்க்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலம், பலிபீடம், தண்ணீர் தொட்டி போன்ற அநேக 놀라운 건 தட்டுமுட்டுகள் 이걸 இருக்கின்றன. 연결을 하면 바로 십자가의 모양이 된다는 거죠. இவைகள் அனைத்தையும் நீங்கள் ஒன்றிணைத்தீர்கள் என்றால் அது ஒரு சிலுவை 우리가 வடிவில் 성막 இருக்கும். 안으로 같이 들어가 보도록 하겠습니다. நாம் இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைவோம். 영상을 보시겠습니다. ஒரு வீடியோவை பார்ப்போம். 애니메이션으로 재현을 했습니다. இது அனிமேஷனில் காட்டப்பட்டுள்ளது. 성막이 저렇게 저 이스라엘 백성들의 가운데 자리를 இங்கு 잡고 있습니다. பார்ப்பது போல் ஆசரிப்பு கூடாரம் அங்கு நடு பகுதியில் இருக்கிறது. 하나님은 우리의 삶 가운데, 우리의 마음 가운데 계시길 원하시는 것입니다. அவர் நமது இருதயத்திற்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். 저게 모세라는 이름과 아론의 이름이 나오죠. இங்கு நீங்கள் மோசே மற்றும் ஆரோனினுடைய பெயர்களை 그들은 பார்க்கிறீர்கள். 바로 성막 문 바로 앞에 진을 쳤습니다. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு அருகாமையில் வசித்தார்கள். 그들이 진을 치고 있는 모습이 이렇게 나타나 있습니다. தங்கள் கூடாரங்களில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். 유다 지파, யூதா கோத்திரம், 이사갈, 스불론, இசாக்கர் கோத்திரம், ஜெபுலோன் கோத்திரம். 그들이 진치고 있는 이 모습들이 바로 십자가와 똑같은 거죠. அவர்கள் அங்கு அமைந்திருந்த விதம் சரியாக சிலுவையின் வடிவம். 하나님은 바로 십자가로 우리와 함께 거하기를 원하셨습니다. தேவன் நம் மத்தியில் சிலுவையின் மூலமாக வாசம் செய்ய 여러분 வேண்டும். 왜 십자가겠습니까? ஏன் ஒரு சிலுவை? 바로 십자가는 우리의 죄를 심판받은 장소고 우리의 죄를 끝낸 성막과 같은 장소인 것입니다. ஏனென்றால் சிலுவை நம் பாவங்களை எடுத்த ஆசரிப்பு கூடாரம் போன்றது. 이 성막에서 가장 중요한 것은 바로 제사를 그곳에서 지낸다는 것입니다. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மிக முக்கிய பகுதி நீங்கள் அங்கு பலியை செலுத்துவீர்கள். 삶 속에서 주변에서 조상이나 또 다른 신들에게 제사 지내는 걸 본 적이 있을 것입니다. உங்களை சுற்றிலும் மக்கள் தங்கள் முன்னோருக்கு பலியை செலுத்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 그런데 사실 그 제사는 우리 인간이 하나님 앞에 죄를 씻기 위해서 드렸던 것이 제사였습니다. ஆனால் ஆரம்பத்தில் பலி தேவனுக்கு செலுத்தப்பட்டது பாவங்களை நீக்குவதற்காக. 그래서 사람들이 하나님을 중간에 안 믿게 되어지면서 이제 하나님 대신에 조상이나 다른
뭐 나무나 돌로 만든 신 앞에 제사를 지내게 된 거죠. எப்பொழுது மக்கள் தேவனை விசுவாசிப்பதை நிறுத்தினார்களோ அவர்கள் மற்ற கடவுளுக்கும் முன்னோர்களுக்கும் பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். 최초의 제사가 성경에 나온다는 걸 여러분이 아시면 좋겠습니다. நான் உங்களுக்கு வேதாகமத்தில் காட்டப்பட்டுள்ள முதல் பலியை குறித்து 자, 여기 காண்பிக்கிறேன். 그림을 한번 보겠습니다. நாம் இங்கு அந்த படத்தை பார்ப்போம். 자, 우리는 이 제사를 통해서 하나님과 죄를 씻고 하나님 앞에 죄를 씻고 하나님과 화목을 누리는 것입니다. இந்த பலியின் நிமித்தமாக நாம் தேவனோடு சமாதானமாய் இருக்க முடியும். 자, 그다음 이 성막을 보면 겉으로는 아주 초라해 보이잖아요. வெளிப்புறமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆசரிப்பு கூடாரம் விசேஷித்த 예, விதமாக 근데 저 காணப்படவில்லை. 안에 정말 어마어마한 한 30달란트 정도 되는 금이 있습니다. ஆனால் அதற்கு உள்ளாக 30 தாலந்து தங்கம் இருக்கிறது. 여러분 한 달란트 금은 지금 시세로 하면 한 20억 원 정도 됩니다. 하나로. இப்பொழுது ஒரு தாலந்து தங்கமானது 2 பில்லியன் வான்களுக்கு 그러면 சமமானது. 30달란트 정도 되면 600억 원 가까이 되는 어마어마한 금이 저 안에 있는 거예요. அனைத்தையும் ஒன்றிணைத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 60 பில்லியன் 예, 그 뭘 வான்களுக்கு 이야기해 சமம். 주고 있습니까? இது எதை காட்டுகிறது? 사람들이 예수님을 아주 시시하게 생각을 합니다. மக்கள் இயேசுவை தூஷிக்கின்றனர். 뭐 예수 믿어도 별거 없어. இயேசுவை விசுவாசித்தாலும் விசேஷமானது எதுவும் இல்லை. 가수가 되고 싶어. நான் ஒரு பாடகராக இருக்க 탤런트가 되고 விரும்புகிறேன். 싶어. பிரபலமாக இருக்க 영화 விரும்புகிறேன். 배우가 더 좋아. நான் ஒரு நடிகையாக இருக்க 나는 예수님의 விரும்புகிறேன். 제자가 될까 이런 사람 별로 없잖아요. யாருமே நான் இயேசுவினுடைய சீஷனாக இருக்க விரும்புகிறேன் என்று 예수님 கூறுவதில்லை. 예수님을 겉으로 볼 때 정말 볼품 없어 보이고 안에 뭐 별로 좋은 것이 없어 보입니다. ஏனென்றால் நீங்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது விசேஷமான காரியம் தென்படவில்லை. 여러분 예수님을 몰라서 그런 거예요. 그 காரணம் உங்களுக்கு இயேசுவை சரியாக தெரியாததன் 이 காரணமாக 세상에 தான். 수많은 사람들이 살고 죽었습니다. அநேக மக்கள் இந்த உலகத்தில் பிறந்தும் இறந்தும் இருக்கிறார்கள். 그런데 예수님을 모르는 사람은 이 세상에 아무도 없습니다. ஆனால் இயேசு இருந்ததை அறியாதவர் ஒருவர் கூட இருக்க முடியாது. 절에 다니는 사람도 예수님을 압니다. புத்த மதத்தாருக்கும் இயேசுவை குறித்து தெரியும். 여러분 혹시 여러분 할아버지 이름을 알고 계세요? உங்களுக்கு உங்கள் தாத்தாவின் பெயர் தெரியுமா? 예, 잘 모르시죠? ஒருவேளை சரியாக தெரியாமல் இருக்கலாம். 이름 아세요? உங்களுக்கு உங்கள் பாட்டியின் பெயர் தெரியுமா? 보조 할아버지 이름 아십니까? உங்கள் பூட்டனுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா? 예, 정말 모르시는 분 많을 거예요. அநேக மக்களுக்கு அது தெரியாது. 근데 예수님을 모르는 사람은 없습니다. இயேசுவை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. 세상에 예수님을 믿는 사람들은 적어도 한 20억에 30억 가까운 사람들이 예수님을 믿고 있습니다. கிட்டத்தட்ட 2 பில்லியன் அல்லது 3 பில்லியன் மக்கள் இயேசுவை விசுவாசிக்கின்றனர். 사람들이 그렇게 무시하고 별로 관심이 없어 하고 그러는 예수님이지만 사실은 하나님께서 가장 예수님을 높이셨습니다. மக்கள் அவரை தூஷித்தாலும் அவரை நம்புவதற்கு விருப்பம் இல்லாதிருந்தாலும் ஆனால் தேவன் அவரை மிகவும் அதிகமாக 여러분 உயர்த்தினார். 정말 예수님의 가치를 여러분이 아시게 된다면 모두 다 예수님을 믿게 될 것입니다. இயேசுவினுடைய மதிப்பு தெரிய வந்ததானால் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று 이렇게 இருப்பார்கள். 초라해 보이는 성막 안에 600억 원이 넘는 금이 있고 또 은이나 노선 더 많이 들어 있습니다. அந்த அழுக்காக காணப்படும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக 60 பில்லியன் தங்கமும் அநேக விலையேற பெற்ற மதிப்பற்ற தட்டுமுட்டு சாமான்களும் இருந்தது. 여러분은 어떤 집에 살고 계십니까? நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டில் வசிக்கிறீர்கள்? 여러분의 집 가격은 얼마나 합니까? உங்களுடைய வீட்டினுடைய மதிப்பு எவ்வளவு? 바로 하나님이 살고 계신 하나님과 인간이 같이 만나는 저 성막은 이 세상에 가장 비싼 집인 것입니다. ஆனால் தேவன் தங்கி இருக்கும் வாசஸ்தலம்தான் இருக்கிறதிலே விலை மதிப்பற்றது. 예, 저 성막 안에 가장 중요한 건 제사를 지낸다는 거죠. ஆசரிப்பு கூடாரத்தின் மிக முக்கிய பகுதி அங்கு பலி செலுத்தப்பட்டது. 자, 이 제사는 어떻게 지내느냐 하면 바로 흠이 없는 양이나 염소를 데려와서 안수를 하고 죽이는 것입니다. எப்படி இந்த பலி செலுத்தப்படுகிறது? முதலாவது ஒரு பழுதற்ற ஆடு, கடா இவை ஏதாகிலும் ஒன்றை 왜 எடுத்து வர வேண்டும். 제사를 꼭 양이나 염소나 이런 걸 죽여야만 되죠? ஆனால் எதற்காக இந்த பலியை கொல்ல வேண்டும்? 예, 그것은 바로 죄값을
치르기 위해서 그런 것입니다. இது பாவத்திற்கான கிரயத்தை செலுத்துவதற்காக. 여러분 왜 물건을 사려면 돈을 줘야 됩니까? எதற்காக ஒரு பொருளை வாங்குவதற்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டும்? 옛날에는 물건을 살 때 돈을 안 주고 물물 교환을 했습니다. 처음에는. நீண்ட காலத்துக்கு முன்பாக நாம் பணம் செலுத்தவில்லை, ஆனால் நாம் 근데 மாற்றிக்கொள்வோம். 이제 막 물건을 들고 가려니까 무겁고 하니까 돈으로 이제 대신 지불하는 거죠. அநேக வித்தியாசமான பொருட்களை சுமந்து செல்வது கடினமாக இருந்ததினால் அதை பணத்தோடு மாற்றிக்கொண்டோம். 돈을 내지 않고 물건을 가져간다면 그 사람은 도둑놈이 되는 것입니다. நீங்கள் பணம் செலுத்தாமல் ஏதாகிலும் பொருளை எடுத்தீர்கள் என்றால் அது திருட்டுக்கு சமம். 죄를 지었을 때 그 죄에 대한 대가를 지불해야 됩니다. நீங்கள் பாவத்திற்கான சம்பளத்தை செலுத்த வேண்டும். 자, 벌을 받아야 된다는 거죠. அதற்கு அர்த்தம் நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். 어떤 사람이 정말 사람을 죽였습니다. ஒருவேளை ஒருத்தர் மற்றவரை கொலை செய்தார் என்று 막 வைத்துக் 도망을 கொள்வோம். 다니다가 결국 잡히게 됐어요. அவர் ஓடி சென்றாலும் கடைசியாக அவர் 그러면 그 பிடிபட்டார். 사람은 법이 정한 대로 재판을 받게 되는 것입니다. அப்படி என்றால் அந்த நபர் நியாயப்பிரமாணத்தின் மூலம் நியாயம் 그리고 தீர்க்கப்பட 법이 வேண்டும். 정해놓은 형량을 받게 되는 거예요. அவர் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தண்டனையை பெறுவார். 사람이 막 교도소 안에서 마음을 뉘우치고 반성문을 막 썼습니다. அவர் சிறைச்சாலை சென்றிருப்பார், அவர் வருத்தப்பட்டிருப்பார், மனம் திரும்பி இருப்பார். 그리고 자기가 죽인 그 가족들한테 정말 사죄의 글을 쓰고 용서를 구하였습니다. அவர் தன் குடும்பத்திற்கு மன்னிப்பு கடிதத்தை எழுதியிருப்பார். 정말 진심으로 자신의 잘못을 뉘우쳤습니다. அவர் தன் முழு இருதயத்தோடும் மனம் திரும்பி இருப்பார். 그런다고 그 사람의 죄가 용서가 되겠습니까? அது பாவத்திலிருந்து அவரை நீக்க முடியுமா? 절대 용서가 되지 않습니다. அது அவ்வாறல்ல. 왜냐하면 죄는 벌을 받아야만이 용서가 되는 거죠. ஏனென்றால் பாவம் தண்டனையினால் சரி செய்யப்பட வேண்டும். 우리도 하나님 앞에 죄를 지었습니다. நாமும் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்துள்ளோம். 우리가 무슨 나쁜 짓을 죄를 지은 것이 아니라 우리 조상 아담이 정말 하나님을 믿다가 하나님을 믿지 않고 하나님을 떠났습니다. நாம் பாவம் செய்திருக்க வேண்டும் என்று இல்லை, ஆனால் ஆதாம் தேவனை விட்டு விலகி சென்றார். அது பாவமாக மாறிற்று. 우리도 바로 아담 안에서 하나님을 떠나게 된 것입니다. நாமும் ஆதாமினுடைய சந்ததியாய் இருப்பதினால் நாமும் தேவனை விட்டு 그래서 சென்றோம். 모든 인간들은 하나님을 떠난 상태에서 자기 자신을 믿고 살아가는 ஆகவே 것입니다. எல்லா மனிதர்களும் தேவனை விட்டு விலகி சென்று தங்கள் விருப்பப்படி வாழ 우리가 ஆரம்பித்தார்கள். 얼마나 도덕적으로 나쁜 죄를 지었냐 이게 중요한 것이 아니고 நாம் நெறிமுறையாகவோ இல்லை ஒழுக்கத்தின் ரீதியாகவோ ஏதோ 우리가 பாவம் 인간적으로 செய்தோம் 아무리 என்று 착실하게 இல்லை. 산다 할지라도 하나님 앞에서는 하나님을 떠난 죄인이라는 것입니다. நாம் எவ்வளவுதான் நன்மையான காரியங்களை செய்தாலும் ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் அவரை 그래서 விட்டு 우리가 விலகி 하나님 சென்ற 앞에 மக்கள். 돌아갈 때는 하나님 앞에 그 죄의 문제가 해결이 돼야 되는 것입니다. நாம் தேவனிடத்தில் திரும்புவதற்காக நாம் முதலில் பாவத்தின் பிரச்சனையை சரி செய்ய 지난 வேண்டும். 시간에 사람이 죽으면 끝이 아니라고 이야기를 했습니다. நான் கடந்த முறை கூறியிருந்தேன், ஒரு மனிதன் மரிக்கப் போகிறார் என்பதற்காக அதுதான் முடிவு என்று அர்த்தமில்லை. 그 사람을 하나님 앞으로 데려간다고 했습니다. ஆனால் மரணத்தின் தூதன் அவரை தேவனுக்கு முன்பாக கொண்டு 하나님 வந்து 앞에 நிறுத்தும். 안 가도 되는 사람이 있다면 그 사람은 죄가 있어도 되지만 அவர் தேவனுக்கு முன்பாக செல்ல போவதில்லை என்றால் அவர் பாவம் வைத்திருந்தால் பரவாயில்லை. 모든 사람은 하나님 앞에 가야 되는 것입니다. ஆனால் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்க 왜 그런지 வேண்டும். 아십니까? ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? 그분이 우리를 만드셨기 때문에. ஏனென்றால் அவர்தான் நம்முடைய 여러분 சிருஷ்டிகர். 정말 완벽하게 만들어졌습니다. நாம் பரிபூரணமாக உருவாக்கப்பட்டோம். 여러분 몸 안에 100쪽의 DNA가 있고 நம்முடைய உடம்பில் கணக்கற்ற டிஎன்ஏக்கள் இருக்கின்றன. 그 DNA 안에 세포가 있고 그 세포 안에 DNA가 있는 것입니다. நமக்கு அணுக்கள் இருக்கின்றன. அந்த அணுக்களுக்குள்ளாக இந்த டிஎன்ஏக்கள் 그 இருக்கின்றன. DNA에서 우리의 모든 것이 다 결정이 된다고 합니다. அந்த டிஎன்ஏக்களின் மூலமாக தான் நம் சரீரத்திற்குள் அனைத்தும் உருவாக்கப்பட்டுள்ளன. 그래서 이 세상에 우연히 만들어진 것은 아무데도 없습니다. இந்த உலகத்தில் நடந்தது எதுவுமே தற்செயலாக நடந்தது அல்ல. 만약에 이렇게 쓰레기를 막 모아놨는데 태풍이 확 지나갔는데 쓰레기가 딱 조립이 돼가지고 자동차가 됐다면 여러분 믿으시겠습니까? உதாரணத்துக்கு ஒரு டொர்னேடோ வந்து ஒரு குப்பைத்தொட்டி வழியாக சென்று அந்த குப்பைகளை அனைத்தையும் ஒரு காராக மாற்றியது என்று கூறினால் நீங்கள் 어떤 நம்புவீர்களா? 사람들은 정말 우연히 이 세상이 막 폭발에 의해서 만들어졌다고 அநேக 합니다. மக்கள் நம்புகிறார்கள் இந்த உலகம் தற்செயலாக ஒரு பெரு வெடிப்பில் இருந்து 그건 உருவாக்கப்பட்டது 정말 என்று. 말도 안 되는 어리석은 이야기죠. இது ஒரு முட்டாள்தனமான கோட்பாடு.
예, 정말 하나님 창조주 하나님 그분이 우리 인간을 만드셨고 நமது சிருஷ்டிகர் தேவன் நம்மை படைத்தார். 그분이 우리의 인생을 나중에 결국 심판하시고 அவர் நம்மை பின்பு நியாயம் தீர்ப்பார். 우리는 하나님 그분 앞에 돌아가야만 되는 것입니다. ஆகவே நாம் அவரிடம் திரும்ப வேண்டும். 근데 하나님은 우리의 죄를 심판하지 않고 죄가 있는데 죄 없다고 용서해 줄 수는 없습니다. ஆனால் அவரால் நம்மிடம் பாவம் இருக்கும் பொழுது நம்மிடம் பாவம் இல்லை என்று கூற 그래서 முடியாது. 하나님 특별한 길을 하나 열어놨는데 그게 바로 대속이라는 것입니다. ஆகவே அவர் ஒரு வழியை திறந்தார், அதன் பெயர் மீட்பு. 그러니까 내가 갚아야 될 죄값을 다른 누군가가 갚아줘도 되도록 길을 열어 놓으신 거예요. நமக்காக வேறு ஒருவர் தண்டனையை பெறும் ஒரு வழியை அவர் திறந்தார். 우리 통역하는 우리 자매와 저가 식사를 했는데 இப்பொழுது டிரான்ஸ்லேட் பண்ணும் சகோதரியும் நானும் ஒன்றாக உணவு உண்டோம். 내가 돈을 대신 내주면 우리 자매는 돈 낼 필요가 없는 거예요. நான் அதற்கான விலையை கொடுத்து விட்டேன் என்றால் அவர்கள் அதற்கான 만약에 விலையை 내가 돈을 கொடுக்க 안 வேண்டியதில்லை. 낸다면 자매가 돈을 내야 되잖아요. நான் அவர்களுக்காக பணம் செலுத்தவில்லை என்றால் அவர்களுடைய உணவுக்கான பணத்தை 하나님도 அவர்கள் செலுத்த 우리의 죄를 வேண்டும். 누군가가 대신 벌 받아 줄 수 있다면 그 죄를 우리가 벌 안 받아도 되도록 하셨습니다. ஆகவே தேவன் அனுமதித்தார். வேறொருவர் அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டால் நாம் அதற்கான கிரியத்தை செலுத்த 자, வேண்டியதில்லை. 그래서 이제 하나님은 이 속죄 제사를 통해 죄를 용서하도록 하신 것입니다. ஆகவே பாவ நிவாரண பலியின் மூலமாக நம் பாவத்தை மீட்கும் ஒரு வழியை தேவன் உண்டு 우리가 பண்ணினார். 죄는 두 군데에 기록이 되는데 하나는 죄를 지은 사람의 마음이 기록이 되고 하나는 하나님 앞에 죄가 기록이 됩니다. இரண்டு இடங்களில் நம் பாவங்கள் எழுதப்பட்டு உள்ளன. ஒன்று நம்மளுடைய இருதயத்திலும் மற்றொன்று தேவனுக்கு 네, முன்பாகவும். 그래서 이제 속죄 양이나 염소에게 죄를 지은 사람이 죄를 넘겨서 안수를 해서 죄를 넘겨서 그 속죄 양이나 염소를 죽이고 பாவம் செய்த நபர் அந்த பலியின் தலைமேல் தன் கைகளை வைத்து தன் பாவத்தை அந்த மிருகத்தின் மீது பரிமாற்றம் செய்கிறார். 그리고 그 피를 이 제단 그 뿔에 죄가 기록되어 있는 단뿔에 바르게 되는 것입니다. அந்த இரத்தம் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் பூசப்படும். 그러면 죄의 기록이 가려워지게 되는 거죠. அப்பொழுது பாவம் மூடப்படும். 그리고 나머지 피는 그 제단 밑에 쏟는다고 했습니다. மீதம் இருக்கும் இரத்தம் தரையிலே ஊற்றப்படும். 밑은 흙으로 되어져 있습니다. பலிபீடத்திற்கு கீழே தரை இருக்கிறது, பூமி இருக்கிறது. 그것은 바로 그 피를 우리의 마음에 이 흙은 바로 우리 인간을 이야기하는데 우리의 마음에 뿌린다는 것입니다. இந்த பூமி, இந்த தூசி அது நம் இருதயத்தை குறிக்கின்றது. 그러면서 그렇게 이제 우리 인간의 죄가 씻어지는 거죠. இவ்வாறுதான் நம் பாவம் கழுவப்படுகின்றது. 정말 하나님이 예수 그리스도를 이 땅에 보내셔서 우리의 죄를 씻을 때도 그렇게 죄를 씻으신다는 것입니다. தேவன் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி நம் பாவத்தை கழுவும் பொழுதும் இவ்வாறு தான் செய்தார். 여러분의 죄를 예수님이 짊어지시고 그 죄에 대한 피를 흘려주시면 그 죄는 용서가 되는 것입니다. இயேசு நம் பாவத்தை சுமந்து நமக்காக மரித்தார் என்றால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 사람들은 어떻게 그렇게 죄가 씻겨지니 잘 알지를 못하고 있습니다. மக்களுக்கு சரியாக பாவங்கள் எப்படி கழுவப்பட்டது என்று தெரியாது. 정말 예수 그리스도께서 이 땅에 오셔서 예수님이 어떤 일을 하셨냐면 இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன செய்தார் என்றால் 첫 번째 예수님은 죄를 짓지 않고 살았습니다. முதலாவது இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை 예수님은 வாழ்ந்தார். 거짓말을 하신 적이 없습니다. அவர் பொய் சொன்னது இல்லை. 그리고 예수님은 뭐 농담을 하신 적도 없고 அவர் வேடிக்கையாக பேசினதில்லை. 그리고 예수님은 정말 하나님이 원하시는 그대로 말씀을 하시고 사셨습니다. அவர் தேவனுக்கு ஏற்ற வண்ணம் தான் பேசினார். 이 세상에 유일하게 죄를 범하지 않는 분은 바로 예수님이시고 இந்த பூமியிலே பாவம் செய்யாத ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து தான். 그분은 정말 하나님 우리 이 세상을 만드신 하나님의 아들이신데 우리를 죄에서 구원해 주기 위해서 육체를 입고 이 땅에 오신 것입니다. அவர் தேவகுமாரன். அவர் மனிதனின் சாயலாக இந்த பூமிக்கு வந்தார் இந்த பாவங்களை எடுத்து செல்வதற்காக. 저는 옛날에 예수님이 하나님의 아들이라는 것을 정말 안 믿었는데 முன்பு நான் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க 그러니까 இல்லை. 성경을 읽으니까 성경이 정말 이해가 안 가는 거예요. நான் விசுவாசிக்காத சமயத்தில் வேதாகமத்தை வாசித்த பொழுது என்னால் வேதாகமத்தில் ஒன்றுமே புரிந்து 포도주가 கொள்ள முடியவில்லை. 떨어졌는데 예수님께서 물을 갖다 채우라고 하시고 ஒரு திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அவர் தண்ணீரை ஊற்ற சொன்னார்.
그리고 물을 떠다 주라 해서 물을 떠다 주니까 물이 변해 포도주가 됐다는 거예요. அந்த தண்ணீர் பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது அது திராட்சரசமாக மாறிற்று. 어떻게 이런 일이 있을 수가 있어? எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது? 예, 우리가 예수님을 우리 인간과 똑같이 생각할 때 성경 어떤 것도 믿어지지가 않습니다. நீங்கள் இயேசுவை சாதாரண மனிதராக பார்த்தீர்கள் என்றால் வேதாகமத்தில் உள்ள எதையும் உங்களால் விசுவாசிக்க 근데 முடியாது. 예수님을 우리 인간과 똑같은 인간이 아니라 하나님의 아들로 믿으면 모든 걸 다 믿을 수가 있습니다. ஆனால் நீங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் உங்களால் வேதாகமத்தில் 천지를 அனைத்தையும் 만드신 நம்ப 분이 முடியும். 왜 그런 일을 못 하시겠습니까? ஒரு சிருஷ்டிகரால் ஏன் இவ்வாறு காரியங்கள் செய்ய முடியாது? 그러니까 예수님은 이 땅에 오셔서 죽은 사람을 살려내시기도 하고 귀신을 쫓아내시기도 하셨고 இயேசு இந்த உலகத்திற்கு வந்து மக்களை ரட்சித்தார், பேய்களை விரட்டினார், 병든 자를 அவர் 고쳐셨으며 நோயாளிகளை சுகப்படுத்தினார். 또 이렇게 사람들의 마음을 바꾸어 주는 일을 했습니다. அவர் மனிதர்களை மாற்றும் வேலையை செய்தார். 예, 한 번은 소경이 이렇게 예수님 앞에 왔을 때 예수님이 소경의 눈을 뜨게 ஒரு 해주셨습니다. நாள் ஒரு குருடன் இயேசுவுக்கு முன்பாக வந்தான். அவர் அவனுடைய கண்களை திறந்தார். 지금도 소경의 눈을 사람들이 뜨게 할 수 없잖아요. இன்று கூட ஒரு குருடனின் கண்களை மனிதர்களால் திறக்க முடியாது. 그런 사람을 살려낼 수 있습니까? உங்களால் மரித்த நபரை உயிரோடு எழுப்ப முடியுமா? 자, 그러면 성경 말씀이 사실이면 예수님은 하나님의 아들이 분명한 겁니다. வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் உண்மை என்றால் அப்பொழுது இயேசு தேவனுடைய குமாரன் என்பது உண்மை. 성경 말씀 속에 예수님이 물 위를 걸어가신 이야기가 나옵니다. வேதாகமத்தில் இயேசு தண்ணீர் மேல் நடந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. 예, 그 베드로가 막 놀래가지고 저분이 예수님인지 유령인지 막 두려워하고 있었는데 பேதுரு ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு அது இயேசுவா இல்லை ஏதாவது ஆவியா 예수님 என்று தெரியாமல் 당신이 இருந்தது. 혹시 당신이 예수님이면 나를 명해서 물 위를 오라 하소서 했습니다. அவன் கூறினான், நீர் இயேசுவானால் என்னையும் தண்ணீர் மேல் நடக்க வையும். 예, 그래서 예수님이 물이 오라 하니까 베드로가 배에서 내려가 물 위를 걸어가다가 바람을 보고 물에 빠지게 됐어요. அவ்வாறுதான் பேதுரு படவிலிருந்து இறங்கி தண்ணீர் மேல் நடந்தான். ஆனால் காற்று அடிப்பதை பார்த்து அவன் தண்ணீருக்குள் விழுந்தான். 여러분 성경 읽으면 정말 예수님이 하나님의 아들인 걸 안 믿고 읽으면 정말 믿어지지 않습니다. நீங்கள் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் வேதாகமத்தை 근데 예수님이 வாசிக்கும் 하나님의 아들인 걸 பொழுது உங்களால் 믿으면 그 விசுவாசிக்க 모든 முடியாது. 말씀을 다 믿을 수가 있게 되는 거죠. அவர் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்தால் வேதாகமத்தில் உள்ள காரியங்களை விசுவாசிப்பது 예수님은 மிகவும் 당신의 எளிதானது. 미래를 다 알고 계셨고요. இயேசுவுக்கு அவருடைய எதிர்காலம் தெரியும். 더 놀라운 것은 또 예수님은 정말 우리의 죄를 씻어주기 위해서 이 땅에 오셨다는 것입니다. அவர் இந்த பூமிக்கு நமது பாவத்தை எடுக்கும்படியாக வந்தார். 여러분 정말 하나님 아들 바로 죄가 없는 분만이 우리의 죄를 대신해 줄 수 있는데 பாவமில்லாத தேவனுடைய குமாரனால் தான் நம்முடைய பாவத்திற்காக மரிக்க 예, முடியும். 우리 모든 인간들은 아담의 자손이기 때문에 다 아담 안에서 하나님을 떠난 죄인으로 태어났고요. நாம் ஆதாமின் சந்ததி என்பதினால் நாம் அனைவருமே பாவத்திற்குள்ளாக தான் பிறந்துள்ளோம். 그리고 또 살아가면서 하나님을 거스리고 대적하고 악을 행하면서 살고 있는 நாம் 것입니다. நமது வாழ்க்கையை தேவனை விட்டு விலகி வாழ்கிறோம். தேவனுக்கு முன்பாக பாவம் செய்து 하나님은 그게 வாழ்கிறோம். 너무 안타까웠습니다. இதை குறித்து தேவன் மிகவும் வருத்தப்பட்டார். 우리 인간들이 전부 다 지옥을 향해 가고 있는 거예요. எல்லா மனிதர்களும் நரகத்தை நோக்கி செல்வதினால் அவர் மிகவும் 그래서 வருந்தினார். 하나님은 선지자를 보내가지고 인간들에게 야, 너 돌아와야 돼. 그쪽으로 가면 지옥에 가. 하면서 말씀을 하셨습니다. அதனால்தான் தேவன் தீர்க்கதரிசிகளை வைத்து பேசினார். அப்படி செல்லாதீர்கள், நீங்கள் பாவத்தை நோக்கி 근데 செல்கிறீர்கள் 아무도 그 என்று. 이야기를 듣지 않는 거죠. ஆனால் யாருமே அதற்கு செவி கொடுக்கவில்லை. 그래서 이제 노아 시대 때는 노아 가족 8명만 방주에 들어가 살았습니다. நோவாவின் காலத்திலும் அந்த வெள்ளம் வந்த பொழுது நோவாவின் குடும்பத்தினர் 8 பேர் மாத்திரம்தான் அந்த பேழைக்குள் வாழ்ந்தனர். 여러분 정말 하나님을 믿는 건 정말 기적과 같은 놀라운 일인 거예요. தேவனை விசுவாசிப்பது ஒரு அற்புதத்தை போன்றது. 예, 정말 예수님께서 참 우리 인간들을 지옥에 건져내고 싶었는데 그래서 인간들이 알아들을 수 있는 인간들의 몸을 입고 인간들의 말을 하고 싶어서 예수님은 인간의 몸을 입고 이 땅에
하나님이 오신 것입니다. இயேசு நம்மை நரகத்திலிருந்து ரட்சிப்பதற்காக தான் இந்த பூமிக்கு ஒரு மனிதனைப் போல் வந்தார். அவர் மனித மொழியை பேசினார். ஏனென்றால் அதன் மூலமாக அவரால் 예수님이 நம்மோடு 많이 உரையாட 하신 முடியும் 말씀 중에 야 என்பதற்காக. 내가 하나님의 아들이야, 내가 하나님의 아들이야, 봐 내가 죽은 사람을 살렸지, 귀신을 고쳤지, 귀신을 쫓아냈지, 소경 눈을 뜨게 했지, 내가 하나님의 아들이야, 이렇게 말씀했습니다. இயேசு அநேக முறை கூறினார், நான் தான் தேவனுடைய குமாரன், நான் தான் தேவனுடைய குமாரன். ஆகையால் தான் அவரால் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடிந்தது, சுகவீனப்பட்டவர்களை சுகப்படுத்த முடிந்தது, 예, குருடர்களுக்கு 세상에 கண் 어느 பார்வையை 누구도 கொடுக்க 자기를 முடிந்தது. 하나님의 아들이라고 이야기한 사람은 இந்த 없었습니다. பூமியில் இருக்கும் யாருமே இதுவரைக்கும் நான் தான் தேவனுடைய குமாரன் என்று 뭐 கூறினதில்லை. 공자님도 그렇게 말한 적이 없고 부처님도 또 소크라테스도 어느 누구도 내가 하나님의 아들이라서 이렇게 말하는 거야 이렇게 말한 사람이 없었습니다. ஆகவேதான் கன்ஃபியூஷியஸோ புத்தாவோ சாக்ரட்டிஸோ யாருமே நான் தேவனுடைய குமாரன் என்று கூறினதில்லை. 예, 정말 예수님은 소경 눈을 뜨게 해주고 나서도 내가 하나님의 아들이야 그렇게 말씀을 하셨습니다. குருடனுடைய கண்களை திறந்த பின்பும் இயேசு சொன்னார், நான் தான் தேவனுடைய குமாரன் என்று. 또 예수님은 천국과 지옥에 대해서 누구보다도 가장 많이 이야기를 하셨습니다. அவர் அடிக்கடி பரலோகம் நரகத்தை குறித்து பேசுவார். 예, 공자님의 제자가 어느 날 공자님에게 질문을 했다고 합니다. ஒரு நாள் கன்ஃபியூஷியஸின் சீஷன் கன்ஃபியூஷியஸை ஒரு கேள்வி கேட்டான். 예, 공자님 우리가 죽고 나서 어떤 일이 있습니까? நாம் மரித்த பிறகு என்ன நடக்கும்? 내가 살아 생전의 일도 다 모르는데 죽고 나서 일을 어떻게 알 수가 있겠느냐? மரித்த பிறகு என்ன நடக்கும் என்று நமக்கு எப்படி தெரியும்? உயிரோடு இருக்கிற சமயத்தில் என்ன நடக்குது நம்மளுக்கு தெரிய 정말 மாட்டேங்குது. 공자님은 죽고 나서 어떤 일이 있는지 정말 모르셨던 것입니다. மரித்த பிறகு என்ன நடக்கும் என்று கன்ஃபியூஷியஸ்க்கு உண்மையிலேயே தெரியாமல் இருந்தது. 예, 부처님이나 소크라테스도 마찬가지입니다. புத்தாவோ சாக்ரட்டிஸோ யாருக்குமே தெரியாது மரித்த பிறகு என்ன நடக்கும் என்று. 근데 예수님은 달랐습니다. ஆனால் இயேசு வித்தியாசமாய் இருந்தார். 예수님은 너희 눈이 범죄케 하거든 너희 눈을 빼버리라고 이야기했습니다. உன் கண்கள் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு என்று இயேசு கூறினார். 한 눈으로 천국에 들어가는 것이 두 눈을 가지고 영원한 지옥불에 들어가는 것보다 낫다고 이야기했습니다. நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரகத்திற்கு போவதை விட ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு போவது நலமாய் இருக்கும் என்று இயேசு கூறினார். 그리고 세상 마지막 때 인자가 와서 이렇게 의인 중에 악인을 갈라낸다고 그런 이야기도 하셨습니다. எப்படி உலகத்தின் முடிவில் பாவிகளும் நீதிமான்களும் பிரிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். 예, 성경을 읽어보면 예수님이 하신 말씀은 어떤 사람이 한 말하고도 달랐습니다. இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் எல்லாரை விட இயேசுவின் வார்த்தைகள் வித்தியாசமாக இருந்தது. 정말 하나님의 아들이 아니고는 절대 그렇게 말할 수 없고 행동할 수가 없는 것입니다. தேவனுடைய குமாரனாய் இல்லாமல் இயேசுவினால் அவர் கூறின காரியங்களையும் செய்த காரியங்களையும் செய்ய முடியாது. 그런 예수님이 왜 십자가에 돌아가셔야만 했습니까? ஆனால் ஏன் அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும்? 예, 그건 바로 우리의 죄를 용서해 주기 위해서 그런 것입니다. அதற்கு காரணம் நம் பாவத்தை நீக்குவதற்காக. 여러분, 그 예수님께서 30살이 될 때까지 특별한 많은 활동을 하지 않으시다가 30살 때부터 이제 활동을 하기 시작하셨습니다. 30 வயது வரைக்கும் இயேசு எந்த கிரியையும் செய்யாமல் இருந்தால், ஆனால் 30 வயதுக்கு பிறகு இயேசு கிரியை செய்ய ஆரம்பித்தார். 예, 예수님이 30살이 되었을 때 그는 세례 요한에게 가서 세례를 받는 이야기가 나옵니다. அவர் 30 வயதானவுடன் செய்த முதல் காரியம் அவர் யோவான் ஸ்நானகனிடம் சென்று ஞானஸ்நானம் பெற்றார். 예, 우리가 성경을 한번 펴서 읽어보면 마태복음 நாம் வேதாகமத்தில் வாசிப்போம். 예, 마태복음 3장입니다. மத்தேயு 3ஆம் அதிகாரம். 마태복음 3장에 예수님께서 요단강에 세례 요한에게 세례를 받으러 가셨습니다. அவர் யோவான் ஸ்நானகனிடம் சென்று ஞானஸ்நானம் பெற்றார். 자, 그때 세례 요한은 예수님을 하나님의 아들인 걸 알고 세례 주는 걸 말렸습니다. அவர் தேவனுடைய குமாரன் என்று யோவான் அறிந்து அவருக்கு தடை செய்தான். 자, 읽어보겠습니다. 내가 당신에게 세례를 받아야 할 터인데 당신이 내게로 오시나이까? 예수께서 대답하여 가라사대 이제 허락하라. 우리가 이와 같이 하여 모든 의를 이루는 것이 합당하니라 하신대
이에 요한이 허락하는지라. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏதுவாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவனுக்கு இடம் கொடுத்தான். 예수님은 왜 하나님의 아들이신데 인간에게 세례를 받아야 하는 것입니까? இயேசு தேவகுமாரனா இருக்கிற பொழுது அவர் ஏன் ஒரு மனிதனுடைய கையிலிருந்து ஞானஸ்தானம் பெற வேண்டும்? 바로 모든 의를 이루기 위해서라고 했습니다. அவர் கூறினார், எல்லா நீதியும் 그 நிறைவேறுவதற்காக. 말은 모든 죄를 용서하기 위해서 세례를 받아야 된다는 거죠. அதாவது அவர் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்காக அவர் ஞானஸ்தானம் பெற வேண்டும். 예, 바로 그 옛날에 구약 시대 때 속죄 제사 때 죄를 용서받기 위해서는 먼저 속죄 양에게 속죄양을 데려와서 속죄양에 안수를 해서 죄를 넘겨야 되는 것입니다. முற்காலத்தில் பாவத்தை மன்னிப்பதற்காக அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து வந்து அதன் தலைமேல் கை வைத்து அந்த பாவத்தை அதன் மேல் மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆடு வெட்டப்பட்டு அந்த 그 பாவம் 사람의 죄를 மன்னிக்கப்படும். 짊어지고 대신 죽어서 피를 흘려서 그 피로 죄를 씻는 இந்த 것입니다. ஆடு அந்த நபருக்கு பதிலாக அவனுடைய பாவத்தை சுமந்து அவனுக்காக பலி செலுத்தப்படும். 예, 그러듯이 예수님은 우리 죄를 위해 돌아가시고 싶어서 오셨는데 먼저 우리 죄를 넘겨받아야 되는 것입니다. இயேசுவும் இந்த உலகத்திற்கு நமது பாவத்தை நீக்குவதற்காக வந்தார். ஆனால் அதற்கு முன்பாக அவர் முதலாவது நம்முடைய பாவத்தை 제가 ஏற்றுக்கொள்ள 이제 வேண்டும். 가장 해결이 안 되는 게 뭐냐면 나는 지금 죄를 짓고 있는데 내 죄를 2000년 전에 예수님한테 어떻게 넘기느냐는 நம்முடைய 거예요. கேள்வி, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பாவத்தை எவ்வாறு நாம் இயேசுவின் மீது வைக்க முடியும்? அவர் 2000 내가 지금 ஆண்டுகளுக்கு முன்பாக 예수님을 இருந்தாரே. 믿는다고 정말 내 죄가 사해지느냐 이 말이에요. நான் இயேசுவை விசுவாசித்தால் உண்மையிலேயே என் பாவம் கழுவப்படுமா? 제가 성경을 좋아하는데 성경을 읽고 또 읽고 또 읽었습니다. நான் இந்த வேதாகமத்தை அதிகமாக நேசிக்கிறேன். ஆகையால் நான் இந்த வேதாகமத்தை அதிகமாக 성경은 படித்துக் கொண்டே 하나님의 책이기 இருக்கிறேன். 때문에 어떻게 죄를 넘기는지 이 성경 안에 정확하게 기록을 해놓은 것입니다. இந்த வேதாகமம் தேவனுடைய புஸ்தகம் என்பதினால் நம்முடைய பாவம் எவ்வாறு கழுவப்படும் என்பதை எழுதியுள்ளார். 어떻게 넘기는지 아십니까? நீங்கள் எவ்வாறு பாவத்தை பரிமாற்றம் செய்ய 우리가 முடியுமா? 이제 물건을 줄 때는 이렇게 주면 되잖아요. நீங்கள் ஏதோ ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் இவ்வாறு கையிலே கொடுப்பீர்கள். 근데 죄는 어떻게 양에게 넘기고 예수님에게 넘길 수 있겠습니까? ஆனால் எவ்வாறு காண முடியாத பாவத்தை நீங்கள் மாற்றுவீர்கள்? 예, 성경에 그 답이 들어 있었습니다. அதற்கு பதில் வேதாகமத்தில் இருக்கின்றது. 예, 레위기 16장 21절 말씀을 보면 நீங்கள் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், 예, 아론은 두 손으로 산염소의 머리에 안수하여 그 이스라엘 자손의 모든 불의와 그 범한 모든 죄를 고하고 그 죄를 염소의 머리에 두어 미리 정한 사람에게 맡겨 강야로 보낼지니 이렇게 기록했습니다. இங்கு போடப்பட்டுள்ளது, அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்திற்கு அனுப்பிவிட கடவன். 머리에 둔다 이렇게 이야기하고 있습니다. இங்கு போடப்பட்டுள்ளது, அந்த ஆட்டின் தலைமேல் நீங்கள் கை வைக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் அதன் மேல் மாற்றப்படுகின்றன. 우리가 하나의 문제가 해결이 됐습니다. 죄를 넘기는 것은 안수를 통해 넘긴다는 것입니다. இப்பொழுது ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட்டது. தலைமேல் கை வைப்பதன் மூலம் நம் பாவங்கள் மாற்றப்படுகின்றது. 바로 양에게 안수를 해서 양에게 우리의 죄를 넘기고 அந்த ஆட்டின் தலைமேல் கை வைப்பதன் மூலம் நம் பாவங்கள் ஆட்டின் மேல் மாற்றப்பட்டு விட்டது. 그러듯이 예수님에게 우리의 죄를 넘기는 것도 안수를 통해서 우리의 죄를 넘기는 것입니다. அதேபோல் இயேசுவுக்கும் அவர் தலைமேல் கை வைக்கும் பொழுது நம் பாவங்கள் அவர் மேல் மாற்றப்பட்டு விடும். 또 하나의 비밀이 있는데 இன்னும் ஒரு ரகசியம் இருக்கிறது. 한 사람이 죄를 지었을 때는 죄를 지은 그 한 사람이 안수를 해서 죄를 넘기지만 ஒரு நபர் பாவம் செய்யும் பொழுது அந்த நபர் தலைமேல் கை வைக்கும் பொழுது அந்த பாவம் மாற்றப்படும். 온 회중이 죄를 지었을 때는 바로 회중의 대표자인 장로가 안수를 해서 죄를 넘기는 것입니다.
இஸ்ரவேல் குடும்பத்தினர் அனைவரும் பாவம் செய்யும் பொழுது ஒரு பிரதிநிதி அவர்கள் சார்பாக அதன் தலைமேல் கை வைப்பார். 우리가 우리 죄를 예수님에게 넘기기 위해서 2000년 전으로 갈 수가 없잖아요. நம்மால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செல்ல முடியாது. நம் பாவத்தை 모든 사람이 கொடுப்பதற்கு 예수님에게 안수를 할 수도 없는 일이잖아요. எல்லாரும் இயேசுவின் மேல் கை வைக்க முடியாது. 그러려면 우리가 너무 많은 정말 문제가 생기는 거죠. அப்படி செய்ய வேண்டும் என்றால் அநேக பிரச்சனைகள் இருக்கும். 그래서 하나님은 우리 인간의 대표자를 한 사람 뽑았는데 그 사람이 바로 세례 요한이라는 것입니다. அதனால்தான் தேவன் நமக்காக ஒரு பிரதிநிதியை ஆயத்தம் பண்ணார். அவர்தான் யோவான் ஸ்நானகன். 세례 요한이 우리 인간의 대표자로 하나님이 선출을 하셨습니다. தேவன் யோவான் ஸ்நானகனை நமக்காக ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தார். 성경에 마태복음 11장 11절에 이렇게 말씀하고 계십니다. நீங்கள் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 내가 பார்த்தீர்கள் என்றால் 진실로 너에게 말하노니 여자가 낳은 자 중에 세례 요한보다 큰 이가 일어남이 없도다. 그러나 천국에서는 극히 작은 자라도 저보다 크니라. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். 여자가 낳은 자 중에 세례 요한보다 큰 이가 없다고 이야기했습니다. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் 이 இல்லை. 세상에 세례 요한이 가장 크다는 이야기입니다. அதற்கு அர்த்தம் யோவான் ஸ்நானகன் தான் இந்த பூமியில் 키가 சிறந்தவர். 크다는 이야기가 아니고 அதற்கு அவர் மிக உயரமாக 그는 இருக்கிறார் 바로 이 என்ற அர்த்தமா? 세상의 대표자라는 이야기인 것입니다. அவர் மனித குலத்தின் பிரதிநிதி என்பதுதான் இதன் பொருள். 우리나라에서 가장 높은 사람, 큰 사람은 대통령이잖아요. நமது தேசத்தில் இருக்கும் உயரிய நபர் ஜனாதிபதி. 근데 하나님이 이 세상에 여자가 낳은 모든 사람 중에 가장 큰 자는 바로 세례 요한이라고 이야기했습니다. ஆனால் தேவன் சொன்னார் மனிதருக்குள் உயர்ந்த மனிதன் சிறந்த மனிதன் என்று இருப்பது 바로 யோவான் 이 ஸ்நானகன். 세상을 대표하는 대표자 세례 요한과 하나님의 아들 예수님이 요단강에서 만난 것입니다. எல்லா மனிதர்களை குறிக்கும் யோவான் ஸ்நானகனும் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். 예수님이 யோர்தான் 요한에게 நதிக்கரையில். 세례를 달라니까 요한이 말렸습니다. இயேசு இப்பொழுது ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக கேட்கிறார். ஆனால் யோவான் ஸ்நானகன் தடை 예수님 செய்கிறார். 왜 당신이 나에게 세례를 달라고 하십니까? ஓ இயேசுவே, நான் ஏன் உமக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும்? 내가 당신에게 세례를 받아야 되지 않습니까? நீர்தானே எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். 맞아. 그렇지만 이제 허락해. ஆமாம், அது சரிதான். ஆனால் இப்பொழுது இவ்வாறே இருக்கட்டும். 왜냐하면 이래 해야 모든 의가 이루어지는 거야. நாம் இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் எல்லா நீதியும் 우리 நிறைவேற்றுகிறோம். 모든 인간의 죄를 짓고 우리 인간들이 의롭게 되려면 네가 나에게 세례를 져야 돼. மனிதர்களுடைய பாவத்தை கழுவுவதற்காக நீர் இப்பொழுது எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க 내가 வேண்டும். 의인이 되려면 내가 죄를 안 지어야 되는 게 아닙니다. நாம் நீதிமான் ஆவதற்காக நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று இல்லை. 이미 저는 태어날 때부터 죄인으로 태어났습니다. நாம் ஏற்கனவே பாவிகளாக தான் பிறந்திருக்கிறோம். 그러면 내가 어떻게 의인이 될 수가 있습니까? பிறகு எவ்வாறு நம்மால் நீதிமான் ஆக முடியும்? 내 죄를 예수님한테 다 넘겨야 되는 거죠. நாம் நமது பாவத்தை இயேசுவின் மீது 근데 மாற்றம் செய்ய 저는 வேண்டும். 예수님 2000년 전으로 갈 수가 없습니다. நம்மால் இப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்து 저를 செல்ல முடியாது. 대신해서 제 죄를 예수님한테 넘겨줄 사람이 필요했습니다. நம்முடைய பாவத்தை எடுத்து செல்வதற்காக நமக்கு ஒரு பிரதிநிதி 바로 தேவை. 하나님이 세워놓은 세례 요한이 그 사람인 것입니다. யோவான் ஸ்நானகன் தான் அந்த பிரதிநிதி. 세례 요한이 예수님한테 세례를 주는 그건 யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது 내가 내 죄를 예수님한테 넘기는 것이 됩니다. எனது பாவம் இயேசுவின் மீது மாற்றப்படுவதற்கு இது 또 우리의 சமம். 통역하는 자매가 예수님한테 죄를 넘기는 것이 되고 இப்பொழுது டிரான்ஸ்லேட் செய்யும் சகோதரியினுடைய பாவமும் இயேசுவின் மீது மாற்றப்படுவதற்கு 여러분의 சமம். 죄를 예수님한테 넘기는 것이 됩니다. உங்களது பாவமும் இயேசுவின் மீது மாற்றப்படுவதற்கு இதுவே சமம். 우리나라하고 미국하고 FTA라는 걸 맺었는데 நமது நாடும் அமெரிக்காவும் இப்பொழுது FTA ஒப்பந்தம் செய்துள்ளோம். FTA라 여러분 아시죠? உங்களுக்கு FTA ஒப்பந்தத்தை குறித்து தெரியுமா?
예, 서로 이제 무역을 하는데 뭐 미리 조건을 정해놓고 아주 자유롭게 무역을 하는 것입니다. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் எளிதாக வர்த்தகம் செய்யலாம் என்ற நிலையை இது 예, குறிக்கின்றது. 한국을 대표하는 대표자가 한 사람 뽑고 또 미국을 대표하는 대표자가 있어가 두 사람이 서로 사인을 하는 것입니다. கொரியாவிலிருந்து ஒரு பிரதிநிதியை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அமெரிக்காவிலிருந்து ஒரு பிரதிநிதி வந்து இருவரும் அந்த ஒப்பந்தத்தில் 예, 대표자가 கையெழுத்திடுவார்கள். 서로 사인을 하게 되어지면 그 나라 모든 국민과 국민이 계약을 한 것이 되는 것입니다. அந்த ஒப்பந்தத்தில் அந்த பிரதிநிதி கையெழுத்து இடுவது அந்த கொரியா நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களும் அதில் கையெழுத்து இடுவதற்கு 예, சமமாகும். 바로 우리의 죄를 예수님한테 넘기는 게 가장 큰 숙제인데 நம்முடைய மிகப்பெரிய வேலை நம்முடைய பாவத்தை இயேசுவிடம் 예, ஒப்படைப்பதுதான். 한수를 하면 죄가 넘어간다고 하나님 말씀을 하셨고 தேவன் சொன்னார் தலைமையில் கை வைப்பதன் மூலம் நம்முடைய பாவம் மாற்றப்பட்டு 그리고 விட்டது 사람이 என்று. 너무 많을 때는 대표자가 안수를 하면 된다고 이야기하셨습니다. அநேக மக்கள் இருக்கும் பொழுது ஒரு பிரதிநிதி தேவை நமக்கு அதை செய்வதற்கு. 예, 정말 하나님이 저의 대표자로 또 우리 통역하시는 분 또 여러분들의 대표자로 세례 요한을 하나님이 세우신 것입니다. ஆகவே தேவன் யோவான் ஸ்நானகனை பிரதிநிதியாக எனக்கும் இங்கு டிரான்ஸ்லேட் செய்யும் சகோதரிக்கும் உங்களுக்குமாக 예, 그래서 세례 ஏற்படுத்தினார். 요한이 예수님한테 세례를 주면서 안수를 했습니다. யோவான் ஸ்நானகன் ஒரு பிரதிநிதியாக இயேசுவிற்கு 또 ஞானஸ்தானம் 바로 내가 கொடுத்தார். 안수한 것이고 우리 모든 사람이 안수한 것입니다. அவர் இயேசுவின் தலைமேல் கை வைப்பதற்கு நாம் யாராக இருந்தாலும் அவர்கள் கை வைப்பதற்கு 그래서 சமமாகும். 모든 사람이 예수님에게 안수를 해서 죄를 예수님에게 넘기게 된 것입니다. ஆகவே எல்லாரும் இயேசுவின் தலைமேல் கை வைத்து தங்களுடைய 그래서 பாவங்களை 이 அவர் மேல் 가장 놀라운 மாற்றினார்கள். 일인 것입니다. இது பூமியிலே நடந்த மிகப்பெரிய 예수님이 அதிசயமான 세례를 காரியம். 받고 물에서 올라오니까 இயேசு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தண்ணீரிலிருந்து வெளியே வந்த 하늘이 பிறகு 열렸다고 했습니다. வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது 예, வானம் 그 전에는 திறக்கப்பட்டது 하늘이 என்று. 닫혀 있었는데 அதுக்கு முன்பாக வானம் 예, 바로 மூடப்பட்டிருந்தது. 인간이 죄가 있기 때문에 하나님 인간을 향해 열 수가 없었고 மனிதர்கள் பாவம் செய்திருந்த காரணத்தினால் தேவனால் பரலோகத்தை திறக்க 또 முடியவில்லை. 인간이 하나님을 향해 마음을 열 수가 없었습니다. மனிதர்களாலும் தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக 그런데 திறக்க முடியவில்லை. 모든 죄가 세상 모든 죄가 예수님에게 간 걸 보셨습니다. ஆனால் தேவன் பார்த்தார் நமது எல்லா பாவங்களும் எப்படி இயேசுவின் மேல் மாற்றப்பட்டது 예수님 என்று. 하나님은 하늘의 문을 여시고 기뻐하셨습니다. அப்பொழுதுதான் தேவன் வானத்தின் கதவுகளை திறந்து மகிழ்ச்சியாய் 예, இருந்தார். 이는 내 사랑하는 아들이요 내 기뻐하는 자라. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் 예, இருக்கிறேன் என்று கூறினார். 예수님이 안수를 받으셨는데 내 죄가 정말 나에게 있는지 예수님에게 넘어간지 확인을 해야 됩니다. நாம் சோதித்து அறிய வேண்டும் நம்முடைய பாவமும் இயேசுவின் மேல் மாற்றப்பட்டதா என்று. 예, 우리 한국은 조선업이 발달이 되어 있는데 배를 만드는 கப்பல் தொழில்நுட்பத்தில் கொரியா மிகவும் சிறந்து விளங்குகின்றது. 예, 이 철판과 철판을 이렇게 붙여가 용접을 하잖아요. நாங்கள் இரண்டு வகையான ஸ்டீல்களை ஒன்றாக இணைக்கிறோம். 예, 용접이 잘 됐는지 안 됐는지 확인을 해야 됩니다. இந்த இரண்டு ஸ்டீல் பகுதிகளும் சரியாக ஒட்ட வைக்கப்பட்டுள்ளன 사람이니까 என்று நாம் 실수를 할수 சோதித்து பார்க்க 있잖아요. வேண்டும். நாம் மனிதர்களாய் இருப்பதினால் நாம் தவறு செய்யக்கூடும். 만약에 한쪽 부분이 용접이 안 되어 있다면 그쪽으로 바닷물이 들어오면 배가 가라앉잖아요. அந்த வெல்டிங்கை சரியாக செய்யவில்லை என்றால் தண்ணீர் கப்பலுக்குள் நுழைந்து இந்த 예, கப்பல் மூழ்கிவிடும். 엑스레이를 쬐가지고 사람 눈으로 확인할 수 없는데 엑스레이를 통해서 그 용접 검사를 하는 겁니다. நம்முடைய கண்களினால் நம்மால் இதை சரிபார்க்க முடியாது. ஆனால் எக்ஸ்ரே கருவியின் மூலமாக இதை இந்த வெல்டிங் 여러분의 சரியாக 죄가 செய்யப்பட்டுள்ளதா 예수님한테 என்று பார்க்க 넘어간지 안 முடியும். 넘어간지 분명히 반드시 확인을 해야 됩니다. நீங்களும் சரியாக சோதித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய பாவமும் இயேசுவின் மேல் மாற்றப்பட்டு 내가 விட்டதா 생각할 என்று. 때 죄가 있다, 내가 생각할 때 죄가 없다, 그건 중요한 게 아닙니다. நீங்கள் உணர்கின்றீர்கள் என்று கிடையாது. உங்களுடைய பாவம் இருக்குதா 그러면 우리가 இல்லையா 하나님 앞에 물어봐야 என்றல்ல. 되지요. நாம் முதலாவது தேவனிடத்தில் 하나님, கேட்க 내 죄가 வேண்டும். 정말 예수님한테 다 넘어갔습니까? தேவனே என்னுடைய பாவமும் உண்மையாக இயேசுவின் மேல் மாற்றப்பட்டு விட்டதா? 네, 넘어갔다면 하나님 말씀을 해 주십시오. தேவனே அவ்வாறு மாற்றப்பட்டு விட்டதானால் 하나님은 이 என்னிடத்தில் கூறும். 성경에다가 말씀을 해놨습니다. அவர் வேதாகமத்தின் மூலமாக அதை காட்டினார். 1장 29절 말씀에 நாம் யோவான் 1 அதிகாரம் 29 வசனத்தை பார்ப்போம்.
예수께서 자기에게 나오심을 보고 가로되 보라 세상 죄를 지고 가는 하나님의 어린 양이로다. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 예수님이 세상 죄를 지고 가고 있다는 것입니다. இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை 여러분 சுமக்கிறார். 세상 죄가 뭡니까? இந்த உலகத்தின் பாவம் என்றால் 이 என்ன? 세상에 있는 모든 죄가 세상 죄인 것입니다. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பாவங்களும் தான் உலகத்தின் பாவம். 세상 사람이 뭡니까? இந்த உலகத்தில் இருக்கும் நபர் என்றால் 세상 யார்? 사람 속에는 백인도 있고 흑인도 있고 항인족도 있고 모든 사람이 세상 사람에 들어가잖아요. அநேக விதமான இனங்கள் இருக்கின்றன, அநேக மக்கள் ஆசியர்களாய் இருக்கின்றன. இவர்கள் எல்லாரும் 예, சேர்ந்ததுதான் 세상 இந்த உலகம். 죄는 뭐 살인죄도 있고 간음죄도 있고 도덕죄란 죄도 있고 내가 지은 죄도 있고 여러분 부모님이 지은 죄도 있고 모든 죄가 다 합쳐서 세상 죄인 것입니다. அப்பொழுது இந்த உலகத்தின் பாவம் என்றால் என்ன? திருட்டு, கொள்ளை, நம் முன்னோர்களின் பாவம், உங்கள் பாவம், என் பாவம், அனைத்து பாவங்களும் தான் இந்த 예, 그 உலகத்தின் பாவம். 모든 죄를 예수님이 짊어지고 가셨습니다. இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தை சுமந்து 여러분 சென்றார். 정말 여러분 왜 마귀한테 속느냐 하면 내 죄가 예수님이 짊어지셨는지 안 짊어지셨는지 성경에서 하나님 앞에 확인을 해야 되는데 내가 내 생각으로 확인을 하니까 속는다는 것입니다. நாம் சாத்தானால் வஞ்சிக்கப்படுவதின் காரணம் நாம் தெளிவாக வேதாகமத்தில் சோதித்து அறியவில்லை. இயேசு நமது பாவத்தை எடுத்தாரா இல்லையா 정말 என்று. 성경은 세상 죄를 지고 가셨다. வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது இயேசு உலகத்தின் பாவத்தை 예, சுமந்தார் 하나님이 என்று. 왜 다른 사람 죄는 다 지고 가고 여러분 뭐 미워해갖고 여러분 죄 쏙 빼놓고 가겠습니까? எதற்காக இயேசு மற்றவர்கள் எல்லாருடைய பாவத்தையும் எடுத்துவிட்டு உங்கள் பாவத்தை 그래서 மாத்திரம் 예수님은 விட்டுவிட 이제 வேண்டும்? 아무 죄도 없으신데 세상 죄를 지고 다니시면서 사람들한테 이야기했습니다. இயேசுவிடம் பாவம் இல்லை, ஆனால் அவர் மற்றவர்களுடைய பாவத்தை சுமந்து சென்று மனிதர்களிடம் 어느 날 பேசினார். 가람정이 잡힌 여자를 예수님 앞에 끌고 나왔는데 ஒரு நாள் இயேசுவிற்கு முன்பாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு 예수님이 야 வந்தார்கள். 여자야 너 죄 없다 이런 말씀하셨어요. அப்பொழுது இயேசு அவரிடம் சொன்னால் உன்னிடம் பாவம் இல்லை 사람 깜짝 놀란 거예요. மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். 왜냐하면 이 여자는 분명히 죄를 지었는데 ஏனென்றால் சந்தேகமே இல்லை இந்த பெண் 말도 பாவம் 안 돼 செய்தாள். 죄가 없다니. அவளிடத்தில் பாவம் இல்லை என்று கூறுவது 왜 முட்டாள்தனமானது. 그 여자가 지은 죄도 예수님이 짊어지고 계신 것이. அவள் செய்த பாவமும் இயேசுவினுடைய முதுகுக்கு பின்பாக 그냥 죄가 இருக்கின்றது. 없다는 것이 아니라 야 네가 지은 죄도 세상 죄야. அவளிடம் பாவம் இல்லை என்று இல்லை, ஆனால் அவளுடைய பாவமும் இந்த உலகத்தின் பாவத்திற்குள்ளாக அடங்கியுள்ளது. 그래 네가 막 간음을 한 그거 네가 정말 음란한 마음에 끌려서 살았던 거 그것도 내가 다 짊어졌어. அந்த விபச்சார பாவமும் இந்த உலகத்தின் பாவத்திற்குள்ளாக இருக்கிறது, அதை நான் வைத்துள்ளேன். 너는 이제 죄가 없는 사람이야. இப்பொழுது உன்னிடம் பாவம் இல்லை, 나도 너를 정죄하지 않겠어. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. 어떤 중풍병자 예수님 앞에 나왔습니다. ஒரு திமிர்வாதக்காரன் தேவன் முன்பாக வந்தான். 이 사람은 자기가 죄가 너무 많아서 중풍병에 걸렸다고 생각을 하고 있는데 அவன் பாவம் செய்ததனால் அவன் திமிர்வாதம் பிடித்தது என்று அவன் நினைத்தான். 예수님은 그 사람을 보자마자 이야기했습니다. ஆனால் இயேசு அவனிடம் பேசினார். 소자야 네 죄 사함을 받았느니라. இயேசு சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 아니 죄가 사해지려면 제사를 지내야 되는데 பாவங்கள் எடுக்கப்படுவதற்கு ஒரு பலி தேவை. 누군가가 대신해서 죽어줘야 되는데 이 사람의 죄가 씻겨졌다는 거죠. யாராவது அவனுக்காக மரிக்க வேண்டும், ஆனால் அவன் பாவங்கள் எடுக்கப்பட்டு விட்டன. 왜냐하면 그 중풍병자의 죄도 예수님이 짊어지고 계시고 அந்த திமிர்வாதக்காரனின் பாவங்களும் இயேசுவினால் எடுக்கப்பட்டு விட்டது. 그리고 예수님이 잠깐 후에 그 사람을 위해 십자가에 피를 흘려 죽어주실 것이기 때문에 கண்டிப்பாக அவனுடைய பாவத்திற்காகவும் இயேசு மரிக்கப் போகிறார். 예수님은 소자야 네 죄사함을 받았느니라. 그 말은 내가 너 죄를 짊어지고 있어. 내가 너를 위해 죽어줄 거야 이 말인 것입니다. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றதன் அர்த்தம் நான் உன் பாவத்தை வைத்துள்ளேன், நான் உனக்காக கண்டிப்பாக மரிக்கப் போகிறேன். 예수님은 만나는 사람들에게 이야기를 했습니다. யாரெல்லாம் சந்தித்தாரோ அவர்களிடம் பேசினார். 네 죄사함을 받았어. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. 예, 제가 죄사함을 받았다고요. என்ன, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா? 저는 아무것도 한 것이 없는데요. நான் அதற்காக ஒண்ணுமே 나는 죄 செய்யவில்லை. 때문에 마음이 너무 괴로운데요. என் பாவத்தின் நிமித்தம் நான் பயங்கர வலியில் 의심에 இருக்கிறேன். 갇히게 되는데요. என்னுடைய மனசாட்சியில் 네 குத்தப்படுகிறேன். 죄사함을 받았어.
ஆமாம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. 왜냐하면 네 죄도 내가 짊어지고 있어. உன் பாவங்களும் நான் வைத்துள்ளேன். 내가 세상 죄를 다 짊어졌어. நான் இந்த உலகத்தின் பாவத்தை நான் வைத்துள்ளேன். 너를 위해 십자가에 죽어줄게. நான் உனக்காக சிலுவையில் மரிக்கப் 대신 போகிறேன். 벌을 받아줄게. உனக்காக நான் தண்டனை பெறப் போகிறேன். 예수님은 십자가에 안 죽으실 수도 있지만 죽는 길을 선택하셨습니다. இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அவர் தெரிந்தெடுத்தார் அதை. 예수님이 정말 그 본디오 빌라도의 재판을 받았는데 예수님 십자가에 죽을 제목이 없었습니다. அவர் பொந்தியன் பிலாத்துவின் முன்பாக நிற்கும் பொழுது அவரிடம் பாவம் இல்லை. 예, 그 유대인들이 막 예수를 십자가에 못 박으라, 못 박으라 이야기했어요. மக்கள் கத்தினர், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். 결국 본디오 빌라도는 물을 떠가 손을 씻었습니다. கடைசியாக பிலாத்து தன் கைகளை கழுவி விடுகிறார். 그러면 이 사람을 십자가에 죽는 죄는 너와 너의 후손들이 당해라. இந்த மனிதனுடைய ரத்தம் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் இருக்கட்டும் என்றார். 예, 우리한테 다 돌리십시오. சரி, எங்கள் மேல் போடும். 그리고 예수님을 십자가에 못 박이도록 했습니다. இவ்வகையில் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். 십자가 위에서 말씀하셨습니다. அவர் சிலுவையில் பேசினார். 엘리 엘리 라마 사박다니. ஏலி ஏலி லாமா சபக்தானி. 나의 하나님 어찌하여 나를 버리셨나이까. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? 하나님은 예수님을 십자가에 버리셨습니다. தேவன் இயேசுவை சிலுவையில் கைவிட்டார். 우리가 십자가에 버림을 받아야 되고 저주를 받아야 되는데 நாம் தான் சிலுவையில் கைவிடப்பட்டிருக்க வேண்டும். 예수님이 바로 우리 죄를 짊어지셨기 때문에 하나님은 예수님을 버리셨습니다. அவர் நம்முடைய பாவத்தை பிடித்து வைத்திருந்தனால் தேவன் இயேசுவை கைவிட வேண்டியதாயிற்று. 그리고 마지막으로 다 이루었다 하시고 운명하셨습니다. அவர் எல்லாம் முடிந்தது என்று கூறி தன் ஆவியை விட்டார். 따라해 보시겠어요? 다 이루었다. எல்லாம் முடிந்தது. 예, 다 이뤘다는 말은 우리의 죄를 속하는 일을 다 했다는 이야기입니다. அவர் எல்லா பாவமும் கழுவப்பட்டு முடிந்தது என்று கூறினார். 그러면서 예수님은 하늘나라에 올라가셔가지고 அதன் பின் இயேசு பரலோகம் சென்றார். 예, 그 하늘나라의 성소에 예수님의 피를 뿌리신 것입니다. அவர் பரலோகத்தில் இருந்த பலிபீடத்தின் கொம்புகள் மேல் தன் இரத்தத்தை ஊற்றினார். 정말 우리가 하나님 앞에 가려면 하늘나라에 우리의 모든 죄가 다 지워져야 됩니다. நாம் பரலோகத்துக்கு போவதற்காக நம்முடைய பாவம் பரலோகத்தில் இருப்பது கழுவப்பட வேண்டும். 이 성경 히브리서에는 보면 이 창조에 속하지 아니한 더 크고 온전한 장막으로 말미암아 단번에 성소에 들어가셨느니라고 되어 있습니다. எபிரேயரில் போடப்பட்டுள்ளது, வெள்ளாட்டுக்கடா இளங்காளைகள் இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். 예수님이 십자가에 죽으셨는데 도대체 어떤 성소에 들어가셨다는 이야기죠? எப்படிப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அவர் 그 பிரவேசித்தார்? 성소는 이 땅에 있는 성소가 아니고 하늘나라에 있는 성소인 것입니다. இந்த பரிசுத்த ஸ்தலம் பூமியில் இல்லை, ஆனால் பரலோகத்தில் உள்ளது. 예수님은 하늘나라 성소에 가셔서 당신의 피를 그곳에 뿌리셨는데 அவர் பரலோகத்தில் இருந்த பலிபீடத்திற்கு சென்று அவருடைய இரத்தத்தை போட்டார். 예, 하늘나라는 영원한 곳입니다. பரலோகம் நித்தியமான இடம். 그곳에 뿌려진 예수님의 보혈도 영원한 보혈이 되었고 அவருடைய இரத்தமும் நித்தியமானது. 예, 우리의 죄도 영원히 속해지게 된 것입니다. நம்முடைய பாவமும் நித்தியமாக மீட்கப்பட்டது. 예, 예수님이 십자가에 돌아가신 것은 하늘나라에 들어가셔서 그 예수님의 피를 그곳에 뿌리기 위해서 십자가에 돌아가신 것입니다. இயேசு சிலுவையில் மரித்ததற்கான காரணம் அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து நம்மளுடைய பாவத்தை நித்தியமாக கழுவ முடியும் என்பதற்காக. 우리의 죄를 다시는 기억지 않겠다고 말씀을 하셨습니다. அவர் கூறுகிறார், நம் பாவங்களை அவர் இனி நினைப்பதில்லை என்று. 우리의 죄를 영원히 속하신 것입니다. அவர் நித்தியமாக நம் பாவத்தை மீட்டுள்ளார். 우리가 속죄 제사의 그 원칙이 있는데 பாவ நிவாரண பலிக்கென்று ஒரு வழிமுறை உள்ளது. 그 속죄 제사를 위해서는 반드시 제물이 있어야 된다는 거예요. பாவ நிவாரண பலியை கொடுப்பதற்கு ஒரு பலி தேவை. 그리고 죄를 지은 사람이 그 안수를 하고 பாவம் செய்த நபர் அதன் தலைமேல் கை வைக்க வேண்டும். 그리고 그 제사장이 그 짐승을 죽여 가지고 그 피를 이렇게 제단에 뿌린다는 것입니다. அந்த ஆசாரியர் அந்த இரத்தத்தை எடுத்து அந்த பலிபீடத்தின் கொம்புகள் மேல் பூச வேண்டும்.
예, 예수님은 그 모든 조건을 갖추게 이 땅에 오셨습니다. இந்த பூமிக்கு வரும் பொழுது இயேசு எல்லாவற்றையும் தயாராக 예, வைத்திருந்தார். 그렇게 하늘나라에 들어가셔서 예수님이 우리의 죄를 영원히 속해 주신 것입니다. இப்படிதான் அவர் நித்திய பரலோகத்திற்குள் நுழைந்து அவர் நம் பாவங்களை நித்தியமாக கழுவி விட்டார்.